இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினல, இப்ப பாரு. எங்க முன்னோர்கள் சாப்பாட சாப்பிட்டுட்டு என் மருமகளை ஆசிர்வதிச்சிருக்காங்க. முன்னோர்கள் சம்மதம் கிடைச்சிருச்சுன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இனிமே இவங்க அதை நம்ப மாட்டாங்க. என்ன பண்றது என்ன பண்றது? ஏதாவது பண்ணணும். அந்த விஷால நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். இசை கிட்ட தோக்கவே கூடாது. சொல்லு ஸ்ரீஜா, எப்படி இருக்க? ரம்யா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு, என்ன உதவி பண்ணணும்? இன்னைக்கு நைட்டு உன் வீட்ல ஒரு சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும். பார்ட்டியா? எதுக்கு? யாருக்கு? அதுதான் உதவின்னு சொன்னேனே. உன் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை நீ இன்வைட் பண்ணணும். என்னடி சொல்ற? நான் சொல்றத மட்டும் கேளு. நான் உன் வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி விஷால கூட்டிட்டு வரேன். இதுதான் நம்ம பிளான். இது உன்னால பண்ண முடியுமா? ஓ, புரியுது. விஷால் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு இப்போ உனக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு தான் பார்ட்டியா? அவ்வளவு சந்தோஷமான மூட்ல எல்லாம் நான் இல்ல. இன்னைக்கு நைட் உன் வீட்ல பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி விஷால கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்து இனிமே யாரும் எப்பவும் விஷால என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதபடி ஒரு காரியம் பண்ண போறேன். ஹே, என்னடி சொல்ற? அவனை நாங்க கூட்டிட்டு வருவேன்ல, அந்த பார்ட்டில போனா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும். அது எனக்கும் தெரியும். நாம ரெண்டு பேரும் ஒன்னா போனா உங்க அம்மா பார்த்துட்டு ஏதாவது நினைப்பாங்க. நாம தனித்தனியா வெளியில போலாம். தேங்க்ஸ் ஸ்ரீஜா. வர வர நீ என் பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கிற. அதே மாதிரி உன் கார்லயும் நீ வர வேண்டாம். இல்ல, கார்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, ஒரு காரணமா தான் சொல்றேன். கார் வேண்டாம், கேப்ல போலாம். ஏன்? வேண்டானா வேண்டாம், சந்தேகம் வந்துரும். அதனாலதான் சொல்றேன். ஓகே, வேண்டாம். நான் நைட்டு 8 மணிக்கு வெளியில வெயிட் பண்றேன். நீ ஒரு கேப் மட்டும் புக் பண்ணிட்டு வந்துரு. அப்படியே நீ என்னையும் வந்து பிக் பண்ணிக்கோ. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலாம். ஓகே, ஃபைன். 8 மணிக்கு பார்க்கலாம். சரி, பாய் பாய். இசை, நாளையோட உனக்கு கடைசி நாள். இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்புறனா இல்லைன்னு பாரு. நான் தான் இந்த வீட்டு மருமக, சுபத்ராவோட மருமக. ஏய், எங்க போற? ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு போறேன். பார்ட்டிக்கு போற நேரமா அது? நீ எதுக்கு போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு திரும்ப உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. ஏய், நான் உன்னை போக விட மாட்டேன். நான் பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆல்ரெடி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய், இரு. நானே அந்த இசைக்கு எப்படி முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு குழம்பி போயிருக்கேன். பானுமதி அண்ணி என் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் கூட பயப்படாம பார்ட்டிக்கு போற. நீ பாட்டுக்கு குடிச்சிட்டு வந்துருவ. சுபத்ரா அண்ணி கிட்ட இருந்து நான் தானே உன்னை காப்பாத்தணும். இல்ல மாட்டிக்கிட்ட என்ன பண்றது? நான் பார்ட்டிக்கு தான் போறேன். ஆனா நான் மட்டும் போகல, விஷாலையும் கூட கூட்டிட்டு போறேன். விஷால் கூட போறியா? ஏய், அவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு வர போறியா? ஐயோ, அதுக்கும் சுபத்ராணி உன்னதான் காரணம் காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. உங்ககிட்ட நான் சொல்லாமலே செய்யலாம், செஞ்சுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க துருவி துருவி கேக்குறதுனால என் பிளான நான் சொல்றேன். ஓகே? பிளானா? அது என்ன பிளான்? நான் இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வேலைக்கே ஆகாது. நான் தோத்து போயிடுவேன். அதனால நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். வேற பிளானா? என்ன பிளான்? அந்த விஷால நிரந்தரமா என் புருஷனாக்கி சுபத்ரா அத்தை வாய் மூலமா என்ன மருமகன்னு சொல்ல வைக்க போறேன். ஏய், என்னது புரியல சரியா? நீ தெளிவா சொல்லு. இங்க வாங்க. இன்னைக்கு ஈவினிங் விஷால் கூட பார்ட்டிக்கு போய் நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் என்னோட பிளான்.
இப்படி எல்லாம் பண்ண ரொம்ப தப்பு இல்லையா? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் சொதப்புச்சு அப்புறம் சுபத்ராணி உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. சொதப்பாது. சொதப்பாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீங்க இங்க தைரியமா இருங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே, பாய். ஏய் ஸ்ரீஜா, பாய் பாய். ஐயோ, விஷால், இன்னைக்கு நான் உங்களை என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ட்ரோ பண்ண போறேன். ஸ்ரீஜா, நம்ம சீக்கிரமா கிளம்பணும். அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம சீக்கிரமா போகலனா அம்மா தேடுவாங்க. நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே இருக்காது, ஓகேவா? விஷால், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்பதான் உன் வீட்டை விட்டு வெளியவே வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் அம்மாவை மறந்து எல்லாத்தையும் மறந்து ஏன் கூட இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ஸ்ரீஜா, சாரி கோச்சிக்கிட்டியா? இது பாரு, நான் இனிமே ஒண்ணும் சொல்ல மாட்டேன். வா, என்ஜாய் பண்ணலாம். போலாம். வா. ஹே விஷால், அங்க நிக்கறால அவதான் ரம்யா, என் ஃப்ரெண்ட். ஓ ஓகே, வா போலாம். யா. ஹாய் ஸ்ரீஜா. ஹாப்பி வா, 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 வா. சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டல? எல்லாம் ரெடி. ஓகே ஓகே, சூப்பர் ரம்யா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். விஷால், இவதான் என் ஃப்ரெண்ட் ரம்யா. இன்னைக்கு இவளுக்கு தான் பர்த்டே. ஓ ஹாய். இவரு விஷால், என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். வெரி ஹாப்பி பர்த்டே ரம்யா. தேங்க் யூ. நீங்க வந்தது இந்த பர்த்டே பார்ட்டியை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குது. ஸ்ரீஜா உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க கூட இவளுக்கு முக்கியமான ஃப்ரெண்டாமே. உங்களை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பா. சரி, கேக் கட் பண்ணலாமா? யா, பண்ணு. அத்தை, இசை, என்ன அத்தை, டைம் ஆச்சு, இன்னும் தூங்கலையா? ஏன் வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? விஷால் பாருமா, அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இன்னும் வீட்டுக்கு வரல பாரு. ஃப்ரெண்டு பர்த்டேன்னு சொன்னா சரின்னு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்தா தலையில ஏறி உட்காந்துக்கிறான். அவன் போகும்போதே சொன்னேன், டேய் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, பந்த காலும் நட்டாச்சு, சீக்கிரமா வந்துடணும்னு சொல்லிதான் அமிச்சேன். மணி 10 ஆச்சு, இன்னும் ஆளை காணும். ஐயோ அத்தை அத்தை அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவர் வந்துருவாரு. நிச்சயம் முடிஞ்சாலே பொழுது போனா பொண்ணும் மாப்பிளையும் படி தாண்ட கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. இவனை அனுப்புனது ஏன் தப்புதான். ஐயோ, இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. அத்தை, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது பார்ட்டிக்கு போவான். அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போறதுக்காக அவன் கார்ல போகாம கேப் புக் பண்ணி போறான்.